ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை அழகாக வாழ வைப்பேன்ற நம்பிக்கையோடு தானே என்னுடைய நெற்றியை தொட்டாய். என் நெற்றியை தொட்ட உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியாக உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். பலமுறை நீ என்கிட்ட கேட்டு நடக்காத விஷயங்களை நினச்சி நீ இப்போ சோர்ந்து தளர்ந்து போய் இருக்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை தட்டி கொடுத்து அள்ளி அரவணைப்பது போல நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் நீ மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ போற. அடுத்து என்ன செய்யலாம்னு நினைக்கிறவங்க உன்னை போல ஒரு சிலர் மட்டும்தான். இந்த உலகத்தில் பல பேர் அடுத்தவங்களை என்ன செய்யலாம், எப்படி அழிக்கலாம்னு தான் திட்டம் போடுறவங்களா யோசிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் ஓ வாழ்க்கையை நீ உனக்கானதாக, உண்மையானதாக, நேர்மையானதாக, நியாயமானதாக வாழ பழகு. உண்மையான அன்புங்கிறது தனக்கு பிடிச்சதை வலுக்கட்டாயமாக இழுத்து வச்சுக்கிறது கிடையாது. தனக்கு பிடிச்சதை வேற யாருக்காவது பிடிச்சாலும் அதை கொடுக்கவும், அதை வேற யாராவது எடுத்துக்கிட்டாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழவும் தயாராக இருப்பது தானே. நீ எப்போதும் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழக்கூடிய பிள்ளை தானே இந்த சாயப்பாக்கு நல்லா தெரியும். உன் எதிர்பார்ப்புகள் தோல்வியுற்றாலும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உன்னை மதிக்காத மனிதர்களுக்கு முன்பாகவே மதிப்போடும் மரியாதையோடும் சீரோடும் சிறப்போடும் உன்னை வாழ வைக்க போகிறேன். மற்றவங்க எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நீயாக இருந்துவிடு. செங்கல் கோவிலின் அடித்தளத்திலே நின்றுச்சுன்னா அதை எல்லாரும் வாசலில் காலில் மிதிச்சிட்டு போயிடுவாங்க. எந்த செங்கல் பொறுமையாக காத்திருக்குதோ அந்த கடைசி செங்கலை தான் கோவிலின் உச்சத்தில், கோபுரத்தில், கலசத்தில் வைப்பாங்க. அதே போல் நீயும் வாழ்க்கையில் உயரணும்னா அந்த காத்திருந்த பொறுமையான செங்கல் போல நீயும் பொறுமையோடு இருக்கணும். சாதிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியன்றதை புரிஞ்சுக்கோ. என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்போதுமே கோபப்படாமல், அவசரப்படாமல் எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கையாள கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் சுயநலமான மனிதர்களை சார்ந்து வாழ்வதை விட இந்த சாயப்பாவை நம்பி வாழும்போது கண்டிப்பாக ஏமாற்றம் கிடைக்காது. உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் தீரும்படியும் உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் என் நெற்றியை தொட சொன்னேன். இப்போது உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இனி தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் போய் உன் வாழ்க்கையில் இருக்க ரகசியத்தையும், உன்னுடைய பிரச்சனைகளையும், உன்னுடைய கஷ்டத்தையும், மன வருத்தத்தையும் எதையுமே சொல்லாத. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட போய் உன் பிரச்சனையை சொல்கிறதால அங்கு முற்றுப்புள்ளி வைராது. அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக போகிற அளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு விட்டுருவாங்க. அதனால் எப்போதும் உன்னுடைய எந்த விஷயங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என் செல்லமே. இனிமேதான் உனக்கு ராஜ வாழ்க்கை அமைய போகுது. உன் சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான வாய்ப்புகளையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. எல்லாமே நன்மைக்கே நீ நினைக்கும் போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த சாயப்பா தயாராக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் புதுசாக ஒன்று ஆரம்பமாகும். அது வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருவதாக இருக்கும் என் செல்லமே. சினம் கொண்ட உன் மனதை இனம் கண்டு உனக்கு அருள் செய்து ஆசீர்வதிச்சு உன்னை நலமாகவும் பலமாகவும் வாழ வைக்கதா இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். கண்டிப்பா இப்போது இருக்கும் உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை அழகாக மீட்டெடுத்து வெளிக்கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் இனி நீ யாரிடமும் போய் கையேந்தி நிற்காத அளவுக்கு உனக்கான எல்லாத்தையும் நானே கொடுத்து மற்றவங்க மத்தியில் உன்னை கௌரவத்தோடு தலை நிமிர்ந்து வாழ வைக்க போகிறேன். தோல்வியை சுமந்திருந்தாலும் இப்போது வெற்றியை மிக பெரிய அளவில் பெறப்போகிறாய் என் செல்லமே. யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அவங்களை நெருங்கிப்போ. மரியாதை இல்லாத இடத்துல சற்று ஒதுங்கி இருந்தாலே அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் ஆளுக்கேற்ற மாதிரி வேஷம் போடுறவங்களாகவும் நேரத்திற்கேற்றாற் போல மாற்றி பேசுபவர்களாகவும் தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறவோம் வாழ்க்கை மட்டும் நல்லாலேயே நினச்சி வருத்தப்படாத.
கூடிய சீக்கிரம் உன் மனக்கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு தேவையானதையும் நீ ஆசைப்படுவதையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தினா அதுக்கு பேர் பாசம் இல்லை, சுயநலம். எப்போதும் உன் தேவைக்காக மட்டுமே மற்றவங்களை தேடி போகாமல் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டாலும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்ய பழகு. எப்போவுமே எதுவுமே அளவுக்கு மீறிச்சுன்னா அது அமிர்தமாகவே இருந்தாலும் நஞ்சா மாறிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு முன்பாக, என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன்பாக ஒரே ஒரு நாள் என் வாழ்க்கையை என் இடத்துல இருந்து வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லித்தான் பாரு. அதுக்கப்புறம் அவங்க நீ இருக்கிற பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு தெரியும். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுறது தெரிஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை குறை சொல்லணும், குத்தி காட்டணும்னு தான் வேணும்னே உன்னை குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தவங்க உன்னை நோக்கி 1000 வார்த்தைகளை பேசினாலும் நீ எதையும் கண்டுக்கவோ காதில் வாங்கிக்கவோ வேணாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லதாக நடத்தி கொடுக்குறேன். நீ சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்கிறவங்களும் ஆமான்னு சொல்கிறவங்களும் உனக்கு சாதகமாக பேசுபவர்களும் எல்லாரும் நல்லவங்க நீ நினைக்காத. ஏன்னா நல்லா பேசுகிறவங்களும் சிரித்து பேசுகிறவங்களும் உனக்கு சாதகமாக பேசுகிறவங்களையும் பல பேர் தான் காரியம் ஆகணும், தான் நினச்சது நடக்கணும்னு வேஷம் போட்டவர்களாக, நடிப்பவர்களாக, பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். என் செல்லமே, முக்காவாசி இந்த உலகத்தில் நல்லவங்க எல்லாம் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக வெளிப்படையாக பேசி கெட்டவன்ற பெயரை வாங்கிக்கிறாங்க. ஆனால் பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள் தான் இந்த உலகில் பரமயோகியன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ தான் யார் என்னன்னு தெரிஞ்சு இருந்துக்கணும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வேறு யாரையும் தேடி போகணுன்ற அவசியமில்லை. நீ யாரை நேசித்தாலும் யார் மீது அன்பு காட்டினாலும் கூட அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. நேரமாக ஆக எல்லா முகத்திலையும் போட்டிருக்க அந்த பொய்முகத்தோற்றம் கலண்டு போகும். உன் நம்பிக்கை சரியாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆனால் தப்பான மனுஷங்களை நம்பினா எப்போ பிரச்சனை யார் மூலமாக வரும்னு சொல்லவே முடியாது. நீ தான் அனைத்தையும் பார்த்து புரிஞ்சு கற்றுக்கணும். நான் என்னதான் உன்னை பிரச்சனைக்கு உச்சத்துக்கே கொண்டு போனாலும் சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்ன நம்புனினா கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன். ஒன்று உன் பிரச்சனைகளை சமாளிக்க உனக்கு கற்றுக் கொடுப்பேன், இல்லைனா நானே உன்னை நேரில் வந்து காப்பாற்றுவேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நீ என் மேலே பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருந்ததுக்கான பலனையும் புண்ணியத்தையும் கொடுக்க போகிறேன். உனக்கான மன நிம்மதியை தர நான் தயாராக இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கஷ்டத்தோடு ஆரம்பிச்ச நீ இப்போது எல்லாவற்றையும் பெற்று சிறப்பாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழத்தான் போகிற. நான் உனக்கு கொடுத்த எதையும் நீ குறைவாக மதிப்பிடாதே. எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நல்லதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து